இலங்கையில உங்களுக்கு வாழ விருப்பமா இல்லாட்டி வெளிநாடுகள்ல ஏதாவது ஒரு நாடுல வாழ விருப்பமா? எனக்கு ஃபாரின் போறதுன்னா இஷ்டம். பட் இலங்கையை விட ஃபாரின் இஷ்டம்னு சொல்ல மாட்டேன். இலங்கை ஓகே. ஏன்? ஏனெண்டா இது என் சொந்த நாட்டு. சோ ஐ லவ் தட். இலங்கை நாடு வாழதான் இருக்கும். வெளிநாட்டுக்கு எந்த கெமதி நෑ இங்க இருந்தான் கெமதி. ஏன் இலங்கையில் ஏன் இலங்கை? ஏனெண்டா இங்கே தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்குண்டா இலங்கை நாட்டில் தான் வாழ்கிறதுக்கு விருப்பம். ஏனென்னா? இலங்கையில் இருக்க தான் விருப்பம். பட் குடும்ப சூழ்நிலைகள் ஃபைனான்ஷியல் ட்ரபிளால் நான் கனவு ட்ரை பண்ணேன். போதைய நிலைமையை பொறுத்து பார்த்தோம்னா வெளிநாடு போகிறது தான் விருப்பம். வெளிநாட்டுக்கு போகிறது தான் ஐடியா இருக்குது. ஏன் வெளிநாட்டுக்கு ஏன் என்ன காரணம்? இந்த வெளிநாட்டுக்கு போகிறது ஏன் என்ன காரணம்? எனக்கு வெளிநாடு போக தான் விருப்பம். ஏன் என்ன காரணம்? அண்ணன் வணக்கம். ஏன் இலங்கையில வசிக்க ஆசையாங்களுக்கு வெளிநாடு போய் வசிக்க? வணக்கம். வணக்கம். தமிழ் தெரியும்? கொஞ்சம் தெரியும். சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இப்ப கூடுதலா பாத்தீங்கன்னா இலங்கை நாட்டுல வாழ்றதை விட மக்கள் வெளிநாடுகளுக்கு தான் கூடுதலா போறாங்க. அதுலதான் ஆர்வம் காட்டுறாங்க. நாங்க மக்கள்கிட்டயே கேட்போம், இலங்கை நாட்டுல வாழ்றதுக்கு விருப்பமா இல்லாட்டி வெளிநாடுகளுக்கு போறதுக்கு விருப்பமா, என்ன சொல்றாங்கன்றத பாப்போம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இலங்கை நாட்டுல வாழ்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா இல்லாட்டி வெளிநாடுகளுக்கு போறதுக்கு விருப்பமா? அப்படி வெளிநாடுகளுக்கு போறதுண்டா ஏன், என்ன காரணம்? காணொலியை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யும். வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? பாத்திமா ஷமீமா. எங்க இருக்கீங்க? நான் மஹிந்தபுரம் ஃப்ரெங்கோல தான். ஓகே. இலங்கையில உங்களுக்கு வாழ விருப்பமா இல்லாட்டி வெளிநாடுகள்ல ஏதாவது ஒரு நாடுல வாழ விருப்பமா? எனக்கு ஃபாரின் போறதுன்னா இஷ்டம். பட் இலங்கையை விட ஃபாரின் இஷ்டம்னு சொல்ல மாட்டேன். இலங்கை ஓகே. ஏன்? ஏனெண்டா இது என் சொந்த நாட்டு. சோ ஐ லவ் தட். இப்ப இருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போனா போதும்னு சொல்றாங்க. எனக்கு அப்படி ஒரு ஐடியா இல்ல. இலங்கையில் ஏன் இலங்கையில்? ஏனெண்டா இங்கே தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதோட இங்கே இருக்கிற என்ன சொல்ற, சின்ன வயசுல இருந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் வாழ்றதுக்கு இங்கே இருக்கலாம். சும்மா சொல்லலாம், ஆனா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கனடா போவோம்னே. சரி, அப்படி நான் போக மாட்டேன். தம்பியோட பேர் என்ன? கர்சிகன். எங்க இருக்கிறீங்க? மூணாங்கட்ட. உங்களுக்கு இலங்கை நாட்டுல வாழ்றதுக்கு விருப்பமா இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா வெளிநாட்டுக்கு போக விருப்பமா? இலங்கை நாடு வாழதான் இருக்கும். ஏன்? அதுல எங்க நாட்டுல பல்வேறுபட்ட இயற்கை வளங்கள் காணப்படுது. உதாரணமா எங்கட இயக்க துறைமுகம், இயக்கப்படி மீன்பிடி கைத்தொழில் எக்ஸெட்ரா அவ்வளவு வளங்களும் இருக்கு. அதை விட கல்வித்துறையில அபார வளர்ச்சி அடைஞ்சு வர நாடுகள் எங்களதும் உண்டு. நாங்க எங்கட நாட்டுல இருந்து எங்கட வளத்தை பயன்படுத்தினா தானே அடுத்தவனும் எங்களை பார்த்து வளர்ச்சி அடைய வலிக்கிடுவாங்க. அதை வச்சுக்கொண்டு எங்கட நாட்டுக்குள்ளேயே நம்ம எங்கட வளத்தை பெருக்கி கொண்டு நம்ம வாழ்றதா எங்களுக்கு இருக்கும். அப்ப எங்கட மண்ணுல வாழ்றதுக்கு தான் உங்களுக்கு விருப்பம்? எங்கட மண்ணுல நம்ம சுய தேவைப்பாடோட வாழ்றதா எங்களுக்கு இருக்கும். அண்ணன் வணக்கம். ஏன் இலங்கையில வசிக்க ஆசையாங்களுக்கு வெளிநாடு போய் வசிக்க? நல்ல விஷயம். எனக்கு எங்கட மண்ணுல எங்கட மக்களோட வாழ்றது கொஞ்ச காலம் இங்கேயே உழைச்சி இங்கேயே ஏதாவது ஒரு பொருளாதாரத்துல முன்னேறி வாழணும் அப்படின்றதுதான் விருப்பம். அது வந்து ஏன்னு தெரியல, நம்மட மக்கள் நம்மட கஷ்டப்பட்டாலும் கஞ்சியை குடிச்சாலும் இங்கதான் வாழணும் அப்படின்றதான் விருப்பம். ஆனா எறும்பு கடிக்கும் பயங்கரமா. வணக்கம். வணக்கம். தமிழ் தெரியும்? கொஞ்சம் தெரியும். உங்களுக்கு இலங்கை நாட்டுல வாழ்றதுக்கு விருப்பமா இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போக விருப்பமா? வெளிநாட்டுக்கு எந்த கெமதி නෑ இங்க இருந்தான் கெමති. ஏன்? මගේ කන්ට්‍රී හොඳයි නේ. මොන ප්‍රොබ්ලම් ආවද ලංකාවේ ඉන්න එක හොඳයි මට. நீங்க எந்த இடம்? මම 4th mile post திருகோணமலை. ත්‍රිකුණමල. திருகோணமலை மக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? මේකේ තැමිල් සිංහල මුස්ලිම් සේරම ඉන්නවනේ. ඒ නිසා මට නම් ඒ තුනම කල්චර්ස් තුනම තියෙන හින්දා හොඳයි. මම ලකී මෙහෙ ඉන්නේ. அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணாவோட பெயர்? சுரேஷ். எங்க இருக்கிறீங்க? நான் இருக்கிறது செல்வநாயபுரம். வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? பிரச்சனை இல்லை, நல்லா போகுது. இலங்கை நாட்டுல உங்களுக்கு வாழ விருப்பமா இல்லண்டா வெளிநாட்டுகளுக்கு போய் அங்க வெளிநாடுகள்ல வாழ விருப்பமா? எனக்குண்டா இலங்கை நாட்டில் தான் வாழ்றதுக்கு விருப்பம். ஏனென்னா? இலங்கையில் பிரச்சனை இல்லை, இலங்கையில் வடிவாக வாழலாம், எந்தவித பிரச்சனை இல்லாமல் வடிவாக வாழணும்னு நினைச்சா இலங்கையில் வாழலாம். வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்னைய பொறுத்தவரை. ஆனா கூடுதலா வெளிநாடுகளுக்கு தானே மக்கள் போறாங்க. இப்போ கொஞ்ச காலமாக தான் இந்த நாட்டிலே பொருளாதார பிரச்சனை காரணமாக போகிறாங்க. இல்லாட்டி வடிவாக இலங்கையிலேயே வாழலாம். உங்களோட பெயர் என்ன? என் பேர் வந்து அபிஷேக். எங்க இருக்கிறீங்க? நான் திருவண்ணாமலை அன்புலிபுரத்தில் இருக்கேன். உங்களுக்கு இலங்கை நாட்டுல வாழ்றதுக்கு விருப்பமா இல்லண்டா வெளிநாட்டுக்கு போறதுக்கு விருப்பமா? இலங்கையில் இருக்க தான் விருப்பம். பட் குடும்ப சூழ்நிலைகள் ஃபைனான்ஷியல் ட்ரபிளால் நான் கனவு ட்ரை பண்ணேன். ஓகே. அது சரி வரல. ஸோ இன்னும் நான் படிச்சு கொண்டிருக்கேன். அந்த
அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதனால தான் திருப்பி இங்கே கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் முடிய கட்டாயம் நான் இன்னொரு ட்ரை பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் எங்களோட ஃபைனான்ஷியல் ட்ரபிளுக்கு அதுக்கு எஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இங்கே உழைக்கல அது. ஸோ அங்கே போனால் தான் ஒரு நல்ல வருமானத்தை எடுத்துக்கலாம். எங்கட மக்கள், எங்கட மண், எங்கட இந்த நிறைய விஷயங்கள்லாம் உணர்வுபூர்வமா இருக்குதானே. அப்ப அதெல்லாம் இங்க வாழணும்ன்ற ஆசை விருப்பம் எல்லாம் இல்லையா? இருக்குது. பட் குடும்பத்தை யோசிக்கணும், செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. ஸோ குடும்பத்தினால தான் நான் போக வேண்டிய கட்டாயம். பட் அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே இருக்கிறத விட அப்பா எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் இங்க இருந்தா என்னதான் கதைச்சாலும் அதுக்கான சூழ்நிலைகள், பொருளாதாரம் இடம் எங்கேயும் வராது, அங்கே போனாலும் வராது, இருக்கிற மாதிரி அங்கே வராது. ஸோ காசுன்ற விஷயத்தினால தான் நாங்கள் பணம் தான் விஷயம். உங்களோட பெயர் என்ன? முகீஷன். எங்க இருக்கிறீங்க? ட்ரிங்கோ இங்கனா இருக்கு. உங்களுக்கு இலங்கை நாட்டுல வாழ்றதுக்கு விருப்பமா இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போக விருப்பமா? எனக்கு சொல்லலாம், இப்போதைய நிலைமையை பொறுத்து பார்த்தோம்னா வெளிநாடு போகிறது தான் விருப்பம். ஏன்டா இங்கே இப்போ தெரியும் தானே உங்களுக்கு, சாமான் பெட்ரோல் விலை பெட்ரோல் கூட எல்லாம் வாழ்கிறதுக்கு அத்தியாவசியமான சாமான்ட விலையெல்லாம் கூட. அடுத்து நாங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இனிமே வராதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ முதல்லண்டா சொல்லலாம் பரவாயில்ல, நம்மளாக வாழலாம். இப்போ சம்பளத்தை கூட்டினாலும் அதுக்கேற்ற மாதிரி தானே பொருளோட விலை எல்லாம் கூட்டுறாங்க. அதால் இப்போ வயசு போக போக நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வாழ்க்கைக்கு இங்கே இந்த நாடு இப்போதைக்கு சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த நாட்டை விட்டு போனால் கஷ்டப்படணும் மட்டும் தெரியும். எங்கட நாடு மாதிரி வராது தானே, அதெல்லாம் உழைக்கணும். ஆனால் இங்கே இப்போ வெளிநாட்டுக்கு ஏன் போகிறதுண்டு பார்த்தோம்னா, இப்போ இங்கே உழைக்கிறதுக்கும் இப்போ இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நாங்கள் எடுக்கிற அந்த சம்பளம் நார்மலாகவே முடிஞ்சு போயிடும். இப்போ ஒரு நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு போதாதுதான். அதால இங்கே உழைக்கிற உழைப்பை நாங்கள் வெளிநாட்டில் போட்டோம்னா அதுக்கு நாங்கள் நல்லா ஒரு 30 வயசுக்குள்ள சரி, எனக்கு தெரிஞ்ச படியங்க எல்லாரும் போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பேர் வெளிநாடு தான் போகிறாங்க. நானும் ஏன் போகிறாங்க இந்த இடத்த விட்டுன்னு பார்த்தா, இப்போதைக்கு சும்மா தெரியறதுக்கு வேலை இல்லாமல் சும்மா இருக்க இந்த வயசுல நல்லா இருக்கும். அப்புறம் போக தானே லைஃப் வந்தால் தான் கஷ்டம் இருக்குது. உள்ள பிறகு தானே தெரியும். அதால தான் வெளிநாடு போகிறது தான் பெட்டர்னு தோணுது. ஆக மொத்தத்துல ஃபாரின் தான் ஐடியா. இந்த நாட்டில் நிலைமை மாறிச்சுன்னா இங்கே இருக்கலாம், மாறாட்டி ஃபாரின் தான் போகணும். என் பேர் ரவிச்சந்திரன் கேடிஷன். எங்க இருக்கிறீங்க? ட்ரிங்கோ தான் என்னோட இடம். என்ன செய்யறீங்க? நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். இப்ப உங்களுக்கு இலங்கை நாட்டுல படிச்சு நீங்க இலங்கை நாட்டிலேயே வாழ்றதுக்கு விருப்பமா இல்லண்டா வெளிநாட்டுகளுக்கு எதுக்காவது போறதுக்கு அப்படி எதுவும் ஐடியா இருக்கா? வெளிநாட்டுக்கு போகிறது தான் ஐடியா இருக்கு. ஏன்? ஏனண்டா இன்னும் மெடிக்கல் என்ற ஒரு விஷயம் எங்கள் நாட்டில் இன்னும் தேவைப்படுது, நிறைய தேவைப்படுது. அதால் இன்க்ளூடிங் என்னடா எங்களோட வீட்டிலேயே நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மெடிக்கல் வசதி எங்களோட நாட்டில் இன்னும் தேவைப்படுது என்று நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கோம். முக்கியமாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பார்த்துக்கொள்கிற விஷயங்கள், மற்றது சில வேறு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இங்கே நாட்டில் இன்னும் தேவைப்படுது, இன்னும் இல்லை. சம்டைம்ஸ் மற்ற கவர்மெண்ட்ஸில் இப்போ எங்களோட ஃபேமிலியில் யாரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிற வகையை பார்த்தா கவர்மெண்டாலேயே அவங்க நாட்டிலேயே கவர்மெண்டாலேயே சில விஷயங்கள் கவர்மெண்டாலேயே ஃப்ரீயாகவே செய்து கொடுக்குறாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே கனடாலெல்லாம் கொடுக்குறாங்க. பட் இது இங்கே அப்படின்ட்டு இல்லை சார். மற்ற என்னது 60 ஏஜுக்கு தாண்டினாக்களுக்கெல்லாம் சில கனடாவோ சரி அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பென்ஷன்ஸ் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. பட் இங்கே அப்படின்ட்டு இல்லை. இங்கே எல்லாருமே எல்லா ஏஜான எல்லா தட்டு மக்களையும் நாங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் அவ்வளோத்துக்கு வசதி வராது. ஸோ இந்த விஷயம் என்ன பாதிச்சது. ஸோ இது எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்காகத்தான் இந்த மெடிக்கல் பர்பஸுக்காக தான் நான் ஒரு போகணும்னு நான் யோசிச்சிருக்கேன். நம்ம நாட்டில இருந்து அதை எதையுமே செய்ய முடியாது. என் நாட்டில் இன்னும் செய்யறதுக்கான வசதிகள் வரவில்லை. இதுதான் நான் ஃபீல் பண்றேன். இன்னும் அரசியலுக்கு போக நான் விரும்பல. அதனால இன்னும் இப்போதைக்கு இன்னும் வரணும். என்ன பேர் உங்களோட? என் பேர் தவான். என்ன செய்யறீங்க? நான் திருகோணமலை வளாகம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பெரிய விஞ்ஞான படிக்கிறேன். உங்களுக்கு இலங்கை நாட்டுல வாழ்றதுக்கு விருப்பமா இல்லாட்டி வெளிநாடுகளுக்கு போறதுக்கு விருப்பமா? இல்லை, வெளிநாடுகளுக்கு போகிறது. ஏன், என்ன காரணம்? முதலாவது விஷயம் நாங்கள் படிக்கிற துறை கணினி விஞ்ஞானம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்கோப் அப்படிங்கிறது வெளிநாட்டில் தான் கூட இருக்குது. இலங்கையை விட இலங்கையில் அந்த வளர்ச்சியையும் வெளிநாட்டில் அதன் வளர்ச்சியும் பார்க்கும்போது வெளிநாட்டில் தான் அதன் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறது படி அந்த துறை இலங்கைக்கு வரணும்னாலும் இலங்கையிலேருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போய் அங்கேருந்து கொண்டு வந்தாதான் நம்மட ஆக்களுக்கு நம்மட மொழியில் கொண்டு சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஐடியா தான், நம்மட தாய்மொழியிலையோ அல்லது சகோதர மொழியிலையோ
அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு நாம நேரடியா போய் அனுபவப்பட்டு வந்தா மட்டும்தான் அது. தம்பி வணக்கம். வணக்கம். தம்பியோட பெயர்? என் பேர் ஜதுசு. எங்க இருக்கிறீங்க? நான் சைனா. உங்களுக்கு இலங்கை நாட்டுல வாழ்றதுக்கு விருப்பமா இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போக விருப்பமா? எனக்கு வெளிநாடு போக தான் விருப்பம். ஏன், என்ன காரணம்? இலங்கையில இப்ப இருக்கிற பொருளாதார பிரச்சனை காரணம். அப்ப எங்கட மண் எங்கட தேசம் இங்க நாங்க உழைச்சி சந்தோஷமா வாழணும்ன்ற விருப்பம் எல்லாம் இல்ல. அங்க போய் இருந்து உழைச்சிட்டு இங்க வர்றது பெட்டர் தானே. இங்க உழைச்சி என்ற கஷ்டம் தானே. அப்ப அந்த பொருளாதார சிக்கல்ன்றனாலதான் போகணும்னு நினைக்கிறீங்களா? தம்பி வணக்கம். வணக்கம். தம்பியோட பெயர்? கார்த்திக். எங்க இருக்கிறீங்க? வீரநகர். உங்களுக்கு இலங்கை நாட்டுல வாழ்றதுக்கு விருப்பமா இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போக விருப்பமா? வெளிநாட்டுக்கு போகும். ஏன், என்ன காரணம்? என்ன வெளிநாட்டுக்கு போகணும்? என்னண்டு? வெளிநாட்டுக்கு போகணும். ஏன் இந்த தேசத்துல இந்த மண்ணில் வாழ விருப்பம் இல்லையா? இப்போதைக்கு இருப்போம். ஏன்? அங்க போனாதான் உழைக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயாட பெயர் என்ன? புவனேஸ்வரன். எங்க இருக்கிறீங்க? திங்கோலாம். உங்களுக்கு இலங்கை நாட்டுல வாழ்றதுக்கு விருப்பமா இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போக விருப்பமா? இலங்கை நம்ம இருப்போம். ஏன் ஐயா? இங்கே தான் ஃப்ரீடம் சுதந்திரம் எல்லாமே இருக்கு. ஆனா நிறைய பேர் கூடுதலா நாட்டை விட்டு வெளியில தானே போறாங்க. இப்ப இலங்கை பொருளாதார நிலைமை சில இருக்கு. வெளியே போகணுன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்திருக்கா. அவங்க அங்க போறாங்க. அவரை விருப்பம். நன்றி ஐயா. தேங்க்யூ.